அமுதான கீதம் அருளதை காட்டும் அதில் சுடி மீட்டும் ஆனந்த நிலை நாட்டும். அமுதான கீதம் அருளதை காட்டும் அதில் சுடி மீட்டும் ஆனந்த நிலை நாட்டும். அமுதான கீதம் இகபரமான பொருள் அதில் விளங்கும் இன்ப நிலை தரும் இனியவை ஈதிலும். இகபரமான பொருள் அதில் விளங்கும் இன்ப நிலை தரும் இனியவை ஈதிலும். எல்லா அதனுள் அடங்கும் அமுதான கீதம். குழலும் யாழும் கூடிடும் போது குவலயம் மகிழ்ந்திடும் நல்லிசையாகும். குழலும் யாழும் கூடிடும் போது குவலயம் மகிழ்ந்திடும் நல்லிசையாகும். எல்லா அதனுள் அடங்கும் அமுதான கீதம் அருளதை காட்டும் அதில் ஸ்ருதி மீட்டும் ஆனந்த நிலை நாட்டும். அமுதான கீதம் இசையே இசையே இசையே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பெயர் ராஜனா. நான் பொறியியல் துறையில எம்டெக் முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில முதல்வராக இருக்கேன். நான் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சை பகுதியை சார்ந்ததுனால சின்ன வயசுலேருந்து இசையை நிறைய கேட்குற அமைப்பு எனக்கு ஜாஸ்தி இருந்தது. நான் ஒரு பாரம்பரியமான இசையை குடும்பத்தில் இருந்ததுனால என்னுடைய தாத்தா மதுரை ஸ்ரீரங்கம் வைத்தார். அவர் காலம் சென்ற சங்கீத கலாநிதி திருமதி MS சுப்புலட்சுமி ஆரம்ப கால குரு. அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்து இசை ஆர்வம் ஜாஸ்தி. அதனால முறையாக இசையெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய கச்சேரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ஒரு காலகட்டத்துல இதை முழு நேரமா இசைத்துறையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் துறையிலிருந்து இசைத்துறைக்கு மாற்றம் பெற்றேன். அப்புறம் இசைத்துறையில மொழிபெயர்ப்புக்காக நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் பயின்றேன். அப்புறம் ஆய்வியல் நிறைய பட்டம் பயின்றேன். அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் செய்தேன். இந்த ஆய்வை மேற்கொள்ள எனக்கு அனுமதி அளித்த தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புகளுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் கல்வி நிலைய ஆய்வியகத்திற்கும் எனது ஆய்வு நெறியாளர் முனைவர் கற்பகம் அம்மையாருக்கும் இசைத்துறை பேராசிரியர் முனைவர் மாதவி அம்மையாருக்கும் இந்த வாய்மொழி தேர்விற்கு பொருள் தேர்வாளராக வந்துள்ள முனைவர் ஆக்னஸ் ஷர்மிலி அம்மையாருக்கும் இங்கு வரைக்கும் இருந்துள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு பெற்றோர்களுக்கும் என் குருமாரான வழிகாட்டியான திரு சண்முக செல்வத்துக்கும் கணபதி ஐயா அவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர் டாக்டர் வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக இசைக்கலைஞர்களுக்கும் நாட்டிய கலைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வருகைகளுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைத்து தொழில் தலைவர்கள் டீம்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு என்னோட ஆய்வு சொல்கிறேன். என்னோட ஆய்வு
மானுட மேம்பாட்டில் இசையின் பங்களிப்பு. முதல்ல ஏன் இந்த ஆய்வு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கடந்த ஒரு 15 வருட காலமாக கச்சேரிகள் செய்து வந்துட்டு இருக்கேன். நிறைய மக்களோட எனக்கு தொடர்பு ஜாஸ்தி. ஒவ்வொரு கச்சேரியிலையும் நிறைய சான்றோர்கள் வருவாங்க. அவங்களோட கருத்துக்கள் எனக்கு சொல்லுவாங்க. நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைத்த அனுபவம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நிலையில இந்த மாணவ சமுதாயம், மாணவர்கள் சமுதாயம் ஒரு நிலையில ஒரு தருமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. தருமாற்றம் மீன்ஸ் என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ். நான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள், நான் கொஞ்சம் சயின்டிபிக்கா பண்றதுனால ஆங்கில வார்த்தைகள் சிலதை யூஸ் பண்றேன். என்னோட சான்றோர்கள் எனக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். ஸ்ட்ரெஸ் எல்லாருமே ஸ்ட்ரெஸ். வீட்டுல இருந்தா ஸ்ட்ரெஸ், வெளியில இருந்தா ஸ்ட்ரெஸ், ஸ்கூட்டர்ல போனா ஸ்ட்ரெஸ், கார்ல போனா ஸ்ட்ரெஸ், எங்க போனாலும் ஸ்ட்ரெஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் போக இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம போன மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாருமே நிதர்சனமான உண்மை. யார் கேட்டாலும் ஆமா ஏதோ போயிட்டு இருக்கு, வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்குன்னு ஒரு 10ல ஒரு 7 பேர் அதுதான் நம்ம சொல்லி அதை கேள்விப்பட்டு இருக்கோம். இதற்கு இசை மூலியமா ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு எனக்கு பாடிட்டு இருக்கும்போது, கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது, சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ இசைனால ஒரு பங்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கோ, ஒரு மானுட மேம்படுறதுக்கோ இசை மூலியமாக ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு என்னோட எண்ணம் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. நான் இந்த தலைப்பு முனைவர் பட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்த தலைப்பு அல்ல. இது என்னோட நீண்ட நாள் கனவு, என்னோட அனுபவம். அது எல்லாம் சேர்ந்து இசை மூலியமா ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும். இந்த சமுதாயம் ஒரு மாற்றம் இசை முழுமூச்சா இருக்கணும். ஏன்னா ஒரு இசை இப்போ ஒரு பொழுதுபோக்கு அம்சமா எல்லாருக்குமே இசை பிடிச்ச விஷயம். அது மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் இசை பிடிக்காதவர்கள் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்போ ஒரு பிடிச்ச விஷயத்த அதை வச்சுட்டே ஒரு மானுடத்தை நம்ம மேம்படுத்த கூடாதுங்கிற எண்ணம் தான் இந்த தலைப்பு நான் எடுத்ததுக்கான காரணம். மானுட மேம்பாட்டில் இசையின் பங்களிப்பு. இதற்காக தான் நான் தேர்வு செஞ்சது இந்த தலைப்பு. அதனால அப்படி சொல்லிட்டு இதுக்கு என்ன சோர்ஸ் வேணும், ஆதாரம் வேணும். இந்த முனைவர் பட்ட ஆய்வு பண்றதுக்கு ஆதாரங்கள் என்ன தேவை அப்படின்னா, என்னோட கதை ஆய்வு. அதாவது எனக்கு இருக்கிற அனுபவம், 15-20 ஆண்டு கால அனுபவம், அப்புறம் சான்றோர்கள் கொடுத்த செய்திகள், நூல்கள், குருமார்கள் சொன்ன செய்திகள், நெறியாளர் சொன்ன செய்திகள். தினத்தோறும் நான் மக்களை டெய்லி ஒரு மாசத்துக்கு ஒரு 15 தடவை நான் கச்சேரி பண்றேன்னா 15 தடவையும் 15 விதமான மக்களை நான் சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, சூழ்நிலை இருக்கிறதுனால எனக்கு அதுலேருந்து கிடைத்த அனுபவங்கள் தான் இதற்கு சோர்ஸ். இது வரலாற்று முறை ஆய்வாகும் இசையெல்லாம் பத்தி நான் சொன்னாலுமே, நான் மெயினா இதை எடுத்துக்கிறது பிராக்டிக்கல் ஓரியன்டா எப்படி அப்ளை பண்ணலாம், டெய்லி லைஃப்ல இந்த இசையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதுக்காக தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன். அப்படி சொல்லிட்டு அதற்காக தேர்வு செய்யணும்னு சொல்லிவிட்டு என்னோட ஆய்வுக்கு செல்வேன். மானுட மேம்பாட்டில் இசையின் பங்களிப்பு. என்னோட ஆய்வை 5 இயல்களாக பிரித்துள்ளேன். முதல் இயல் உலக இசை வரலாற்று இந்திய இசை. இரண்டாவது இயல் தென்னக இசையின் தொன்மையும் தொடர்ச்சியும். மூன்றாவது இயல் மானுட மேம்பாட்டில் நாட்டுப்புற இசையின் பங்களிப்பு. நான்காவது இயல் மானுட மேம்பாட்டில் தென்னக செவ்வியல் இசையின் பங்களிப்பு. என்னுடைய 5வது இயல் இசை வழி மனவளம், வாழ்க்கை வளம், பண்பாட்டு தேவை. இதுதான் என்னோட இயல் பகுப்புகள். முதல் இயல் உலக இசை வரலாற்று இந்திய இசை. உலக இசை. உலக இசை என்பது உலகின் பல நாடுகள், மொழிகள், இனங்கள் மற்றும் பண்பாடுகளின் இசை மரபுகளின் ஒருங்கிணைப்பாகும். இது ஒரு தனிப்பட்ட இசை வகை அல்ல, பல கலாச்சார இசைகளின் தொகுப்பாகும். இதன் வகைகள் இந்திய இசை, சீன இசை, ஐரோப்பிய இசை, ஆப்பிரிக்க இசை, பாலிகோனா இசை. முதலாவதாக சீன இசை. இது மிகவும் பழமையான இசை. சீன இசை தத்துவம் மற்றும் அரசடி கலாச்சாரத்துடன் தொடர்புடையது. ஐரோப்பிய இசை உலக இசை வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. உலக அளவில் பாப், ராக் இசைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. அடுத்ததாக ஆப்பிரிக்க இசை. ஆப்பிரிக்க வம்சாவளியினர் அமெரிக்காவில் உருவாக்கிய இசை. இதற்கு நீக்ரோ இசை என்றும் பெயரும் உண்டு.
அடுத்ததாக பாலிபோன் இசை. இவ்விசை பல குரல்கள் ஒன்றாக இணைந்து ஒழிக்கும் அமைப்பமிக்க இசை முறையாகும். இது ஐரோப்பிய செவ்வியல் இசையில் முக்கியமான வளர்ச்சியாகும். அடுத்ததாக இந்திய இசை. இந்திய இசை உலகின் பழமையான செவ்வியல் இசை மரபுகளில் ஒன்றாகும். இது ஆன்மீகம், பக்தி, கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையுடன் நெருங்கிய தொடர்புடையது. வேத காலத்திலிருந்து இந்திய இசை வளர்ச்சி பெற்றுள்ளது. இசை பண்ணிசையாகவும், பக்தி மார்க்க இசையாகவும், தாள இசையாகவும், குரல் இசையாகவும், செவ்வியல் இசையாகவும், நாட்டுப்புற இசையாகவும் வளர்ந்து வந்துள்ளது. இந்திய திருநாடு முழுவதும் ஓர் இசையாக இருந்த இந்த இசை காலநிலை, அரசியல் நிலையால் வடநாட்டிலே இசையாக மாறியது. அது இந்துஸ்தானி இசை என பெயர் பெற்றது. தென்னக இசை கலப்பற்ற இசையானது. அது கர்நாடகம் என்ற பெயரால் விளைவது. கர்நாடகம் என்றால் பழமைக்கு பொருள். அடுத்ததாக தமிழ் இசை. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியானது இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் கலந்து முத்தமிழாக விளங்குகின்றது. தமிழிசை என்பது தமிழ் செய்திகளையும் பாடல்களையும் எழுதி அவற்றுக்கு இசையமைத்து பாடுவதை குறிக்கும். அடுத்ததாக இயல் இசை படைப்பாளர்கள். இசை மரபில் இயல் இசை ஒன்றிணைந்து வளர்ந்த பாரம்பரியம் தான் இயல் இசை. இதில் இலக்கிய நயமும் இசையமைப்பும் இணைந்து காணப்படும். இயல் இசை படைப்பாளர்கள் என்பவர்கள் பக்தி, அறம், ஆன்மீகம், சமூக நெறி போன்ற கருத்துக்களை இசை வடிவில் பாடல்களாக உருவாக்கியவர்கள். தேவார மாமணிகள், ஜெயதேவர், சங்கீத மும்மூர்த்திகள், தமிழிசை முன்மணிகள் வெங்கடமணி, கோபாலகிருஷ்ண பாரதி, சுவாதி திருநாள், ஆபிரகாம் பண்டிதர், பாபநாசம் சிவன் போன்ற பல இயலிசை படைப்பாளர்கள் பற்றி இவ்வையிலில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இயல் 2, தென்னக இசையின் தொன்மையும் தொடர்ச்சியும். தென்னக இசை. தென்னக இசை என்பது இந்தியாவினுடைய தென் பகுதியில் வாழும் இசை. அதற்கு கொடுக்கப்பட்ட இசை பெயர் கர்நாடகா. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா கர்நாடக இசைனா கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து வந்த இசை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி அல்ல. கர்நாடகம் என்றால் பழமை என்று பொருள். பழமை மாறாத இசை தான் கர்நாடக இசை. இது 12ஆம் நூற்றாண்டில் சோமேஸ்வர பூலோகமல்லன் என்பவர் தான் எழுதிய மானசோரவாசம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். அப்போ கர்நாடகம் என்றால் பழமை மாறாத இசை. அதற்கு பொருள் மாறாத பண்பட்ட இசை. மாறாத பண்பட்ட இசை வரிகளாக திகழ்ந்தது திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் ஆகும். இதில் திவ்ய பிரபந்தம் வழிபாட்டு நிலையில் ஓதப்படுகிறது, கச்சேரி நிலையில் பாடப்படுகிறது. இப்போ இதில் ஒரு தேவாரம் எடுத்துக்கிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி அந்த ராக ஸ்வரூபங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாருக்கும் தேவார பான் தெரியும். சாதாரி அப்படின்னு ஒரு பான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரி பான். சாதாரி பான் ராகமா மந்தூராவில் வரும். அதுல ஒரு பாடி காமிக்கிறேன். பொன்னார்மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து, பொன்னார்மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து, மின்னா செஞ்சடை மேல் மிளி கொன்றை அணிந்தவனே, மின்னா செஞ்சடை மேல் மிளி கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உன்னை இல்லாம யாரும் நினைக்க முடியும். இதுலயே மனசு இந்த தேவாரத்தெல்லாம் கேட்டாலே மனசு தன்னால அமைதியாயிடும். இந்த ராகத்தை சொல்ல வேண்டும். சாதாரி அப்படிங்கிறது சாஸ்தா அந்த ஸ்வரஸ்தானங்கள் வச்சுங்க. பத்தோராளியோட ஆரோபணம் அண்ட் அவரோபணம். சாதாரிக்கு சொல்றேன். சதரி சத சானித பமா சதரி சத. அதோட பிரயோகமே அதுதான். அதனால பேர் சாதாரின்னு வச்சுட்டாங்க.
சத ரீசத சாகிதாபமாகரி சாதாகி அதுலயும் வந்து தப்பு. எவ்வளவு முன்னறிவு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஒரு பண்ணு சாதாரண வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் லைன் வேற எந்த லைனுக்கு நீங்க போகவே வேண்டாம். பக்தோராணினா சத ரீசத வந்தாலே இந்த பக்தோராணி வந்து விழுந்துரும். அப்ப எவ்வளவு அறிவு அதெல்லாம் பார்க்க எவ்வளவோ விஷயம் வந்து கத்துக்கலாம். அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த தேவாரம் சொன்னேன். அடுத்ததா தமிழ் இசைக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம். பாக்கி இசையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் இசைக்கு வந்து வீசம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா வீரம் ஜாஸ்தி. நம்ம தமிழ் இசைக்கு வந்து வீரம் ஜாஸ்தி. வேற மற்ற இசையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் இசைக்கு வீரம் ஜாஸ்தி. இதுல ஒரு பஞ்சமம் அப்படின்னு சொல்லுவோம். ராகம் வந்து ஆதிரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் ஒரு இந்த ராகம் சொல்றதுக்காக சொல்றேன். இது சுந்தரர் பாடின திரு கொடுத்தான் மலை அங்க ஏற்றப்பட்ட ஒரு தேவாரம். தான் இணை முன் படைத்தார் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். தான் இணை முன் படைத்தார், தான் இணை முன் படைத்தார். இதுக்கு சுரங்கள் பார்க்கணும்னா சமம பசனீதா பா அங்கே ராகம் ஆதி எவ்வளவு பாருங்க. சமம பசனீதா பா தானினிக்கும் படித்தார் அது அறிந்ததன் பொன்னடிக்கே. எதுக்கு சொல்ல வேண்டாம், ஒரு தேவாரத்துல ஒரு பண்ணை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னா அது ஒரு லைன் போகும். அந்த முதல் வரியிலேயே அந்த ராக சுரூபங்கள் வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி முற்றோதல் எல்லாம் வந்து பண்ணுவோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முற்றோதல்ல முதல்ல பாடுறது வந்து பிடியதன், அதுதான் முதல்ல ஆரம்பிக்கும். அது ராகம் பண் வந்து வியாழக்கிழச்சி ராகம் சௌராஷ்டிரம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பிடியதன் இது ராகம் சௌராஷ்டிரம். நம்ம சங்கீத மும்மூர்த்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தியாகராஜரோட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தியாகராஜரோட அம்மாலாம் நிறைய தேவார இசை கேட்டு 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 தியாகராஜரோட அம்மா திருவியார சொல்றேன் மும்மூர்த்திகள் சங்கீத மகான் அவர் சொல்றேன். அப்ப அந்த காலத்துக்கு எப்படி இருந்திருக்கு இசைன்னு சொல்றதுக்காக சொல்றேன். நம்ம பிரியதன் ஒரு திருஞான சம்பந்தர் போட்டது முதல்ல முற்றோதல் ஆரம்பிக்கிறதுக்கு சொன்னேன். வியாழக்கிழச்சி பண் சௌராஷ்டிரம். நம்ம பஞ்சரத்தனை கீர்த்தனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா முதல்ல பஞ்சரத்தனை கீர்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கணபதி அப்படின்னு ஒரு கீர்த்தனை வந்து பாடுவோம். ஸ்ரீ கண முன்னாடி பாடி காமிக்கிறேன். பிடியதன் ஊமை புலனிகு கரியது அப்படியே இங்க வச்சுக்கேன். ஸ்ரீ கணபதி சேவிம்பரே, ஸ்ரீ கணபதி சேவிம்பரே பிடியதன் ஊமை. அப்ப எவ்வளவு அந்த திருஞான சம்பந்தரே முதல்ல வந்து சௌராஷ்டிரம் தான் போட்டுட்டாங்க. அவரை பின்பற்றி அந்த மரபை மாற்றக்கூடாதுன்னு தியாகராஜர் அவர் தெலுங்கிலே ஏற்றினாலும் அவருக்கு ஒரு ஹோமேஜ் கொடுக்குற மாதிரி முதல்ல நம்ம பஞ்சரத்தன கீர்த்தனை ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த மரபு ஸ்ரீ கணபதி தான் ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த காலத்துல திருஞான சம்பந்தரே சௌராஷ்டிரத்துல தான் போட்டுட்டார். அதாவது பண்ணு வியாழக்கிழமையில போட்டதுனால அதை அப்படியே தொடர்ந்து இவர் அந்த முதல் ராகத்தை சௌராஷ்டிரமா பெற்றுட்டார். இதுதான் ஒரு செய்தி. இது நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம மாநில மேம்பாடுன்னு சொல்றோமே, அந்த காலத்துல எல்லோரும் அவர்தான் போட்டுக்காரு, நம்ம வேற ராகத்துல போட்டுக்கலாமே கூட நினைச்சிருக்கலாம். அவர் அந்த மரபை மாற்றக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் இசைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய மதிப்பு இசையா இருக்கான். அதே மாதிரி திரிபிரபந்தம் சொல்லியிருந்தேன். ஓடும் கோயில் ஓடும் நிலையில இருக்கு, கச்சேரியில பாடும் நிலையில இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு பச்சைமலா மாளிகோன்மேனி அந்த திவ்ய பிரபந்தம் எடுத்துக்கிறேன். பச்சைமா மாளிகோன்மேனி பவனவன் கமல செங்கன் அச்சுதா அமரவே ஆயுதம் கொழுந்தே இப்படின்னு ஓதிட்டுருப்பாங்க. இதையும் நாங்க கச்சேரியில பாடும்போது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல
செங்கன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யார் போந்திரலோகம் வாழும் அச்சுவை பெரியும் வேதே அனகமானருளானே. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியமான வரி. ஓரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரின் பாதமூலம் பற்றிலே பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமானரும் இந்த மாதிரி தேவாரம் திவ்ய பிரபாகரம் கேட்டுட்டா நம்ம மனசு வேற வேற நிலைக்கு செல்லவே செல்லாது. ஓரியம் காணியிலையும் உறவு மற்றொருவர் நீங்க ஒரு தனியா உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து இந்த மாதிரி இசையை கேட்டீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கே ஆறுதல் சொல்லுங்க. இன்னொருத்தர் வந்து ஆறுதல் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு மானுட மேம்பாடு. இந்த வரிகள் நான் நினைச்சதை நீங்க வீட்டுல வேணா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த இதெல்லாம் எடுத்து நீங்க தனிமையில உட்கார்ந்து இசையை கேட்க 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 உங்க மனசு தன்னால பக்குவம். நான் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கல அனுபவம், என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது 12 மனைகள் இருக்கு. 12 மனைகள்ன்றது ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்கள். மனைகள்னா இங்கிலீஷ்ல சொல்லும் போது பிளேஸ்மெண்ட், ஒவ்வொரு பிளேஸ், ஒவ்வொரு ஸ்வரத்துக்கு ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு. அப்ப அது எதுக்கு சார் இந்த ஸ்வரங்கள்லாம் இருக்கு, இந்த ஸ்வரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு விதவிதமான ராகங்கள் கிடைச்சாதான் ஒரு வெவ்வேறு ஃபிளேவர்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சரி கம பத நீ சா சா நீ த ப ம க ரி சா. இது என்ன ராகம் உங்களுக்கே தெரியும். மாயா மாணவர் சரி கம. இப்போது ரிஷபம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் இருக்குதா, இதுலயே 3 விதமான ரிஷபம் உண்டு. சரி 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 அந்த ரீயை அசைக்கும் போது நமக்கு வெவ்வேறு ஃபிளேவர்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் அந்த 12 மனைகள்ங்கிறது. ஒவ்வொரு ஸ்வரஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு பெயர். சுத்த ரிஷபம், சதுர்ஷுதி ரிஷபம், சத்ருதி ரிஷபம். அது குரல் துக்கம் கைகளை உழைகளை ஏறி அப்படின்லாம் சொல்லுவோம். அதுதான் வந்து நான் போட்டுருக்கிறது. D1 D2 G1 G2 Ma1 Ma2 அதுதான் எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததாக ஜெனரீசியம் தொன்மை. அது சங்க காலம், அப்புறம் சமண காலம், பக்தி காலம், இடைக்காலம், தற்காலம் சொல்லிட்டு தென்னகீசியின் தொன்மை நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு இசை இருக்கு, ஒவ்வொரு கருவி இருக்கு, ஒவ்வொரு பண்பு இருக்கு. அதை பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குறிஞ்சி மொழி மரம் நீதல் பாறைகள் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் சிலம்பி இசைக்குகள். சிலப்பதிகாரத்துல சொல்லப்படாத விஷயமே இல்லை இசையை பத்தி. இக்காப்பியத்தில் இசை பற்றி பல பொருட்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப பாடலாக மங்கள வாழ்த்து பாடல் ஒரு இசை பாடல். திங்களை போற்றுதும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பொங்கலதாசினி புலிவெண் கூடை போற்று திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதே மாதிரி வர்ணம் நாங்க ரீசெண்டா என்னோட ஆய்வு நெறியாளர் முனைவர் கற்பக மாமியாரும் என்னோட வழிகாட்டி திரு ஐயா செல்வன்பதி ஐயாவும் அவங்க மேற்பார்வையில நாங்க சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு நாட்டிய நாடகமே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு வந்து பண்ணிட்டோம். அதுல ஆடின எல்லா நடன மங்கையர் எல்லாருமே இங்க வந்து இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அதுல ஆசிரியர் குரவி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அது ஒரு வர்ணமா வந்து பார்த்தோம். குரவை ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒவ்வொரு மகளிர் வந்து ஆடுவாங்க. அவங்க ஒவ்வொரு பேர் வந்து சூட்டிப்பாங்க. குரல் சுத்தம் கைக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரை சூட்டிட்டு அவங்க வந்து ஆடுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்வரங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். முல்லையும் தீம்பானினால மோகன ராகத்திலேயே அது வந்து முதல்ல அமைச்சோம். அந்த அமைப்பு முறை வந்து மோகன ராகத்துல வந்து அமைச்சோம்.
கூறவை ஆடுதும் தோழியர் ஆயப்பாடி நலமுறவே கரவை கன்று தூய நீங்கவே கூறவை அப்படின்னு அது பல்லவி ஆரம்பிக்கும். இதுல ரொம்ப சிறப்பம்சமா முக்தாய் சுரம்னு ஒரு பகுதி இருக்கு வர்ணத்துல. அதுல அந்த ஸ்வரத்துல அவங்க நின்று ஆனதுக்காக சா ரி தா அப்படிங்கிற இடத்துலயே அந்த பிளேஸ் பண்ற ஸ்வரஸ்தானங்கள் வந்து அதுல வந்து பண்ணியிருந்தோம். கானி கரி சரி சதா சச்சம் சரி தச பத கபா பஞ்சமம் ரீ ரி ரி கரி கரி சரி ரிஷபம் சதா பகரி சரி கபதா தெய்வம். இது ஒவ்வொரு மனைகள்ல அவங்க வந்து நின்று ஆடுறதுக்காக இது மாதிரி ஒரு அமைப்பு முறையை வந்து அமைச்சோம். இது சிலப்பதிகாரம். அடுத்ததா தாள இலக்கியம் திருப்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா, தாள இலக்கியம் அருணகிரிநாதர் எக்கச்சக்கமான தாள வகைகள், அவர் தாள வகைகள் தொடாத தாளமே கிடையவே கிடையாது. திருப்புகள்ல அவ்வளவு தாள வகைகள் இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் விரிவா வந்து கொடுத்துருக்கேன். அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருப்புகள் வந்து மிஸ்டர் காப்பில முத்தை திருமத்தி திருநவியத்தி கிரிசக்தி சரவண முக்தி குருவரை என போதும் முக்கட்பரவர்க்கு சுருதியை முற்பட்டது கத்தி திருவர முப்பத்து முகத்தவர்கள் அடிப்பேட. இது வீட்டுக்காக போட்டுருக்கேன். இது எதுக்கு இந்த மாணவர்களுக்கு இந்த திருப்புகள்லாம் எதுக்கு பாடணும்னா, நம்ம பள்ளிகள்லாம் சொல்லியிருக்கோம் இந்த கண் பிஸ்டர் எழுத்துக்கள் வரதுக்காக கண் பிஸ்டர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த திருப்புகள்லாம் பாடினா ஆட்டோமேட்டிக்கா மாணவர்களுக்கு அந்த கண் பிஸ்டர் சின்ன வயசுலயே வந்து கத்துக்கிறதுனால அந்த கண் பிஸ்டர் தனியா தேவைப்படாது. இசையம் பயின்ற ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு திருப்புகளும் அவ்வளவு சிறப்பம்சங்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இசையும் கல்வெட்டு. பல கோவில்களில் இசை கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இதுல ஒரு சிலர் நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இசை தூண்கள்லாம் வந்து இருக்கு. சுசீந்திரம் கோயில்ல ஒவ்வொரு ஸ்வரஸ்தானத்துக்கும் தூண்கள் இருக்கு. சரி ஒவ்வொரு இடத்துல போயிட்டோம்னா அப்படின்னு அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா, நம்ம பாடுறதுக்கும் இசையை கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அந்தந்த இசை தூண்கள் வந்திருக்கு. அதே மாதிரி தாராசுரம் கோயில்ல, திருவாரூர் கோயில் எல்லாமே அந்த இசை பற்றியாக அந்த கல்வெட்டுகள் வந்து இருக்கு. குடுமையான் மலை கல்வெட்டுல 22 ஸ்ருதிகளை பற்றி இசை குறிப்புகள் அங்க வந்து இருக்கு. அது இப்ப சொன்னீங்க ரீ1 ரீ2. அங்க இன்னும் சொல்ல போனா, இப்ப நமக்கு பொதுவா தெரிஞ்சது சுத்த ரிஷபம், சதுஸ்ருத ரிஷபம், சத்ருத ரிஷபம், ரீ1 ரீ2 ரீ3 அப்படின்னு இருக்கும். ஆனா குடுமையான் மலை கல்வெட்டுல 4 ரிஷபங்கள், ரீ1 ரீ2 ரீ3 ரீ4. அதாவது சுத்த ரிஷபம், சதுஸ்ருத ரிஷபம், சத்ருத ரிஷபம் தெரியும். அங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஏகஸ்ருதி, தீப்ஸ்ருதி, திரிஸ்ருதி, சதுஸ்ருதி 4 ஸ்ருதிகள் நிலைக்கு அங்க வந்து பண்ணிருக்காங்க. அது எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ரா ரி ரு ரே. அந்த ரீ1 ரீ2 ரீ3 ரீ4 ரா ரி ரு ரே அப்படின்னு வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு செய்திகள். அதே மாதிரி இசையும் சிற்பம் நிறைய கோயில்கள்ல இசை சிற்பங்கள் வந்து காணப்படுது. தஞ்சாவூர் கோயில், அதே மாதிரி சிதம்பரம் கோயில்லாம் காணப்படுது. முக்கியமா சொல்லணும்னா மதுரை மீனாட்சி கோயிலையும் நெல்லையப்பர் கோயிலையும் தாளங்களை பற்றிய சிற்பங்கள் வந்து அதுல இருக்கு. தாளங்கள்னா சாதா ஆதித்தாளம், ஏகத்தாளம் பற்றி இல்ல, சிம்ம நந்தன தாளம்னு ஒரு பெரிய தாளம், 108 அக்ஷரம். அதுல சிம்ம நந்தன தாளம் 17 அங்கங்கள். நமக்கு தெரிஞ்சது 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8. இது வந்து என்ன சொல்லுவோம், ஆதித்தாளம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நிலை போனா 1 2 3 4 5 6 குபக தாளம் வந்து சொல்லுவோம். இதுல அங்கங்கள் வந்து லகு, விருத்தம், அனுச்சிருதம். இது 3 நார்மலா தெரியுது. இது இல்லாம குரு, விருத்தம், காகபாதம் அப்படின்லாம் இருக்கு. அந்த சிம்மநந்த தாளத்துல ஒவ்வொரு அங்கத்துல இந்த குரு, விருத்தம், காகபாதம் தான் வரும். அந்த குருலாம் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போடும். அங்கங்கள் 1 2 3 4 போடுற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போடும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போடும்.
அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அக்ஷரங்கள்லாம் இருக்கு. இதை பற்றியான செய்திகள் எல்லாமே அந்த கோயில்ல 108 தாளத்துக்கு ஒவ்வொரு எவ்வளவு அங்கங்கள் வரும் பாருங்க. அங்கங்கள் எல்லாமே வந்து அந்த கோயில்ல வந்து இருக்கு. அப்போ எவ்வளவு நுண்ணறிவு, எவ்வளவு துல்லியம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம தமிழருக்கு வந்து எவ்வளவு துல்லியமான அறிவு இருந்தா இவ்வளவு அந்த பிளஸ் சிம்பல்லாம் இருக்கும், அந்த அங்கங்களுக்கு பிளஸ் சிம்பல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போட்டு அதில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் கோயில் நாகசபம், ஊதுகருவிகள், தாளம், மத்தனம் போன்றவைகள் வாசிக்கிற மாதிரி சிற்பம்லாம் இருக்கு. சிதம்பரத்துல உருவ குடமுழாக்கள், இருபுறத்திலும் வைத்து இசைக்கும் சிவனின் சிற்பமும் வீணையும் துணியின் சிற்ப ஆடம்பர்களின் நடனமாடும் காட்சி இருக்கு. இதெல்லாம் வந்து சிற்பங்கள். அடுத்ததாக காலத்தோறும் தொலைபேசியின் வளர்ச்சி. முதல்ல எடுத்துட்டோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை தொல்காப்பியர் இருவகை இசையை பற்றி குறிப்பிடுகிறார். மக்கள் தம் தொழிலை செய்ய உதவும் கருவிசை ஒன்று, பொழுதுபோக்கிற்காக உதவும் கருவிசை மற்றொன்று. திவாகரம், பிங்களம் ஆகிய நிகழ்வுகளிலிருந்து பண்டை தமிழை பற்றிய செய்திகள் அறிய முடிகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை, கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 6வது நூற்றாண்டு வரை தமிழக வரலாற்றில் தமிழ் இசைக்கும் ஒரு இருண்ட காலம். ஏன்னா சமணர் ஆதிக்கம் செலுத்தும் போது அவங்க பெருசா வந்து இசையை வந்து ஆதரிக்கல. அப்புறம் 7வது நூற்றாண்டை சேர்ந்த குருமியான்மலை கல்வெட்டில் இருந்து 7 ஜாதகத்தை பற்றி பல இசை குறிப்புகளை நாம் அறிய முடிகின்றது. அடுத்ததாக 7ஆம், 8ஆம், 9ஆம் நூற்றாண்டுகளில் தேவார திவ்ய பிரபந்த காலம் எனலாம். 12ஆம் நூற்றாண்டில் ஜெயதேவர் கீத கோவிந்தம் என்ற ஒரு காவியத்தை வடமொழியில் இயற்றினார். 13ஆம் நூற்றாண்டில் சாரங்கதேவர் சங்கீத ரத்னாகரம் என்ற இசைநூலை இயற்றினார். 14ஆம் நூற்றாண்டில் ஹரிபாலன் சங்கீத சுபாகரம் என்ற இசைநூலை இயற்றினார். 15ஆம் நூற்றாண்டில் அருண்கிரிநாதர் திருப்புகழ் பாடல்களை இயற்றினார். கிபி 16ஆம் நூற்றாண்டில் புரந்தரதாசர் இசை பயிற்சி என்ற சுறாவளிகள், அலங்காரங்கள், கீதங்கள் முதலியவற்றை இயற்றினார். 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஓங்கி இருந்த காலம். சோமநாதன் என்ற இசையறிஞர் ராக விபோதம் என்ற இசையினுடைய இயற்றினார். தமிழிசை போர்கள் பல கீர்த்தனைகளை இயற்றினார்கள். 18ஆம் நூற்றாண்டில் அருணாச்சல கவியராக ராமநாடகம் என்ற இசை நாடகத்தை இயற்றினார். வேங்கடமகி 72 மேலத்திட்டத்தை நெறிப்படுத்தி கோவிந்தாச்சாரியார் சங்கிரக சூடாமணி என்ற நூலை இயற்றினார். 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் சங்கீத மும்மூர்த்திகள் கீர்த்தனைகளை இயற்றினார். 19ஆம் நூற்றாண்டில் சுவாதி திருநாளும், கவிக்குஞ்சர் பாரதி, வேதநாயக பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதி, ராமலிங்க அடிகளார் பாடல்களை இயற்றினார். 20ஆம் நூற்றாண்டில் சுப்பிரமணிய தீட்சிதர், கோட்டீஸ்வர ஐயர், பாரதியார், மாயூர் விஸ்வநாத சாஸ்திரி, முத்தையா பாகவதர், அரியக்குடி ராமானுஜன் இருந்தார், மதுரை சிவகங்கை மயிலார், ஜி பாலசுப்ரமணியம், மதுரை மணியர், திருமதி எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்கள், டி.கே. பட்டமாள் போன்ற இசைக்கலைஞர்கள் இசைத்துறைக்கு கொண்டாடியுள்ளனர். எனவே அனைத்து விதமான இசைக்கு தாய் பண்டைய தமிழிசை என்பதும் இந்த இசை 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வந்தது என்பதை அறிய முடிகிறது. இதுதான் என்னோட 2வது இயல். அடுத்ததாக 3வது இயல் செல்கிறேன். நாட்டுப்புற இசையின் பங்களிப்பு. நாட்டுப்புற இசை என்பது நாட்டுப்புற கலாச்சாரம் உலகமெங்கும் மனித சமூகத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பவை நாட்டுப்புற பாடல்கள். இவை காலத்தில் கடந்து வந்த பாரம்பரிய கலைவடிவங்கள். இப்போ எல்லா இசைக்கும் அடித்தளமான இசை நாட்டுப்புற இசை. ஏன் அப்படின்னா எளிய மெட்டுக்கள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிதாகும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகள் ரொம்ப எளிதா இருக்கும். அதுல ஒரு கட்டுப்பாடு, கன்ஸ்ட்ரக்ட். நான் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் சிங்கிங் நம்ம இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு தோணுதை வந்து பாடணும். ஆனா அதுதான் அடித்தளம் எல்லா இசைக்கும். நான் ஏன்னா எல்லாருமே பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தானானே தானனே தானானே தன்னானே தானானே தன்னானே தானனானே தன்னானே ஓய் தானானே தானனே தானனானே தன்னானே தானானே தன்னானே தானனானே தன்னானே தனே தானனானே தன்னானே அப்படின்னு பாடுவாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையா, பாடுறதுக்கு எல்லாரும் பாடலாம். அதனால எல்லா இசைக்கும் அடிப்படை நாட்டுப்புற இசை. இதோட பயன்னு பார்க்கும்போது தாலாட்டுகளுக்கு, விளையாட்டுற குழந்தைகளுக்கு மன எழுச்சி ஏற்படும். தொழிற்பாடல்கள் மூலயமா வேலையோட சிரமம் குறையும். பக்தி பாடல்கள் மூலயமா பக்தி உணர்வு பெறுவோம். ஒப்பாரி
அது ஒரு சோகத்தின் வழிகால். எல்லாமே வந்து நாட்டுப்புற இசைதான். தொல்காப்பியத்துல சிலப்பதிகாரத்துல நிறைய நாட்டுப்புற பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு. இதுல சிலப்பதிகாரத்துல நிறைய நாட்டுப்புற பாடல்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு எடுத்துக்கணும் அப்படின்னா குற்றவை வேடம் கொண்டாடல் குற்றவன் ஏத்தி போற்றினரே, குற்றவை வேடம் கொண்டாடல் குற்றவை ஏத்தி போற்றினரே, குற்றவை வேடம் கொண்டாடி அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு. அதே மாதிரி உலக்கை பாடல்கள் நிறைய இருக்கிறது. பவள உலகை கையால் பற்றி தவள முத்தம் குருவான் செங்கன், தவள முத்தம் குருவான் செங்கன் குவலை அல்ல கொடிய கொடிய, பவள உலகை கையால் பற்றி தவள முத்தம் குருவான் செங்கன், தவள முத்தம் குருவான் செங்கன் குவலை அல்ல கொடிய கொடிய, கொடிய 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 கொடிய. இதெல்லாம் வந்து சில பாடல்கள் நாட்டுப்புற இசையில. இப்போ ஒரு ஊஞ்சல் பாட்டா இருக்கட்டும், காவடி சிந்து பாடல்கள் இருக்கட்டும், ஒரு வெள்ளி பாடல்கள், அது எல்லாமே வந்து நாட்டுப்புற இசையில வந்து சேர்ந்துதான் வந்திருக்கும். அதுல ஒரு ஊஞ்சல் பாட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா வைரமணி பந்தனிலே வைரமணி பந்தனிலே ரத்னமணி ஊஞ்சலிலே ரத்னமணி ஊஞ்சலிலே மன்னன் கண்ணன் ராதையுடன் மன்னன் கண்ணன் ராதையுடன் அடுவதை பாரணி ஊஞ்சல். அதே மாதிரி ஒரு காவடி சிந்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சென்னைக்குள்ள நகர்வாசன் தமிழ் பேரும் அண்ணாமலைதாசன், சென்னைக்குள்ள நகர்வாசன் தமிழ் பேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவியதனை புயவரையில் மொழி வீரன் அரியல் வீரன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவியதனை புயவரையில் மொழி வீரன் அரியல் வீரன், தன்னானே தானனே தன்னானே தானனே நானனே தன்னானே தன்னானே தானனே நானே தன்னானே தானனே தன்னானே அப்படின்னு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சோம். இந்த காவடி சொல்லலாம் எதுக்கு அப்படின்னா எல்லாமே அந்த இசை அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் இதோட சிறப்பு, நாட்டுப்புற இசையோட சிறப்பு. இதுல முக்கியமா ஒரு 2 விஷயம் நான் சொல்லி ஆகணும். வில்லுப்பாட்டு அதுவும் வந்து ஒரு நாட்டுப்புற இசையில கலந்ததுதான் வில்லுப்பாட்டு. காலம் சென்ற சுப்பு ஆறுமுகம் ஐயா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய புதல்வி பாரதி அம்மா சொன்ன விஷயங்கள், அது 2 விஷயம் மட்டும் அதை முக்கியமா சொல்லணும்னா, வில்லுப்பாட்டுல சொல்லாத விஷயங்களே கிடையாது. எல்லாத்தையும் பத்தி வில்லுப்பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதுல வில்லுப்பாட்டு முடிஞ்சோடனே, சாரி மேடம் உங்களை பார்த்து என்னால பேச முடியும், வில்லுப்பாட்டு முடிஞ்சோடனே ஆமா ஆமா அப்படின்னு போடுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது ஒரு செய்தி, பெரியவர் சொன்ன செய்தி. அவர் கேட்டார் சுப்பு ஆறுமுகம், சுப்பு ஆறுமுகம் நீ என்னப்பா ஆமா ஆமான்னு போடுறாங்க, நீ பாடிட்டு இருக்கும்போது ஆமா ஆமான்னு போடுறாங்க, அதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமோ? அவர் கேட்ட மாதிரி நான் சொல்றேன், உனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமோ அப்படின்னு பெரியவர் கேட்டாராம். இல்ல சுவாமி, நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன், 4 பேருக்கு சொல்றேன் அப்படின்னு ஆறுமுகம் ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சொல்ற கேட்டுக்கோ. இப்போ இது மார்கழி மாசம் இப்பதான் முடிச்சுது. அதுல 2 மெயினா இருக்கும். என்னென்ன பாடுவோம்? திருப்பாவை, திருவம்பாவை. இது 30, அது 20. அதை ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பாவை, திருவம்பாவை ஞாபகம் வச்சுக்கோ. திருவம்பாவை பண்ணது யாரு? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் போய் கேட்டாங்க, ஒரு கதை மாதிரி இருக்கும். மாணிக்கவாசகர் போய் கேட்டாங்க. கேட்கும்போது, நான் சிவனை நினைச்சு எழுதினது வந்து பெரிய விஷயம் அல்ல, எனக்கு முன்னாடி ஆண்டாள் நாச்சியர்னு ஒரு பெரிய பராட்டி இருந்தா, அவ கண்ணனை பத்தி எழுதியிருக்கா. அவ வந்து கண்ணனை பத்தி அவ்வளவு பாடல்கள் குறிப்பாக எழுதியிருக்கா. அவனுக்கு ஒரு நன்றியை செலுத்தணும்னு சொல்லிட்டு என்னோட பாட்டுல முதல் எழுத்தா அவளோட திருநாமத்தை ஆதியும் அந்தமும் முதல் எழுத்து அவளுக்கு நன்றியை செலுத்தும் விதமா
என்னோட பாட்டு ஆரம்பிச்சது ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டாள் நாச்சியார்ட்ட கேட்கணும். ஆண்டாள் நாச்சியார்ட்ட அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, இருந்தாலும் போயிடலாம்னு வச்சுக்கோ. ஆண்டாள் நாச்சியார்ட்ட கேட்டிருக்காங்க. அவ ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருந்தது, நான் கண்ணனை பத்தி இருக்கேன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் சிவனை பத்தி எழுதுவார், அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் எழுத போறதுக்காக, அவருக்கு ஒரு நன்றியை தெரியறதுக்காக என்னோட பாட்டுல மகள் திங்கள் மதினிகள் என்னோட முதல் எடுத்து மான ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஆண்டாள் மாணிக்க வாசகருக்காக எழுந்தது மார்கழி திங்கள், மாணிக்க வாசகர் ஆண்டாளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக எழுந்தது மா. ஆமா போடுற ஆமா எல்லாத்துக்கும் ஆமா போடும் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. கணவன் மனைவி போடும், மனைவி கணவனுக்கு போடும், ஆமா போட்டுட்டே இருந்தா பிரச்சனையே வராது. இதுதான் ஆமா போடுறோம். நான் ரொம்ப ரசிச்சு கேட்டது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், நான் வில்லுப்பாட்டுல இதுக்கு நான் சமூகத்துக்காக சொல்லுவேன். வில்லுப்பாட்டுல ஒருத்தர் கேட்டாராம், எய்ட்ஸ் எல்லாம் பத்தி, அந்த காலத்துல எய்ட்ஸ் எல்லாம் பத்தி தான் வில்லுப்பாட்டுலாம் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், என்ன நீ ஆன்மீகம் தான் பேசிட்டு இருக்க, எய்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசலாமா, அதெல்லாம் நல்லா இருக்கா, கோவிலே பேசுற ஆன்மீகத்தை பத்தி பேசுற, இதை என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, ஆன்மீகமும் பேசுற எய்ட்ஸும் பத்தி நீங்க என்ன சமூக விழிப்புணர்வுலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். ராமனை பத்தி பேசுற எய்ட்ஸை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம், ராமனை பத்தி பேசுனா எய்ட்ஸை பத்தி பேசணும். ஏன் அப்படின்னா, ராமனை மாதிரி வாழ்ந்தா எய்ட்ஸ் வராது அப்படின்னா, சமூகத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி நம்ம டேரக்டா பத்தி சொல்ல முடியாது, யாருக்கும் போய் சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்கள் அந்த வில்லு பாட்டில் இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்ல வரும். ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய விஷயத்த சின்னதா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, இது ஒரு பகுதி. சரி, இப்போ இதுக்கும் மானோட மேம்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும்ல. நான் நாட்டுப்படி சேனா பத்திரம் சொல்லி இதனால மானோட மேம்பாடு அடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு இப்ப தாளாட்டு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி வேலைப்பாடல்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது மனசுல இருக்கிற பாரம் குறையும், மன அழுத்தம் குறையும். இது ஒண்ணு. ஒப்பாரி கேட்டா நம்ம மனசுல இருக்கிற துயரம் வெளியில போயிடும், அதுக்கு ஒப்பாரி. எல்லாம் சேர்ந்து பாடுறதுனால மனநலம் மேம்பாடும். இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் போன்ஸ் தான் இருக்கு. முன்னாடி ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் உட்கார்ந்தாலும் 4 பேரும் பேசிட்டு ஒரு குழுவா பேசிட்டு. இப்ப அது இல்ல. இப்ப எல்லாம் குழுவா சேர்ந்து பாடும்போது மாணவ மேம்பாடு அடையும், மனநலம் மேம்படும். அதே மாதிரி சமூக மேம்பாட்டுல கிராம மக்கள்லாம் சேர்ந்து பாடுறதுனால ஒரு ஒற்றுமை வளர்க்கிறது. திருமணத்துல திருவிழாக்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க, இசையெல்லாம் நாட்டுப்புற இசை சேர்ந்து பாடும்போது ஒவ்வொரு மக்களை இணைக்கிறதுக்கு நாட்டுப்புற இசை ஒரு பெரிய அங்கமா இருக்கு. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால மொழி வளர்ச்சி பெறுச்சு. மேக்சிமம் எல்லாம் இங்கிலீஷ்ல வந்துருச்சு, தமிழ் அவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, வார்த்தைகள் தெரிய மாட்டேங்குது, மேக்சிமம் இங்கிலீஷ் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த நாட்டுப்புற இசைகள், நம்ம நாட்டுப்புற பாடல்கள் சொல்லும் போது அந்த மாணவர்களுக்கு என்ன இருக்கு, நம்ம ட்ரெடிஷன்லாம் முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் நாட்டுப்புற இசை. அதே மாதிரி பண்பாட்டு அடையாளம் ட்ரெடிஷனா ஒரு பாரம்பரியம் பாதுகாக்கணும் அப்படின்னா நாட்டுப்புற இசையினால மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மாமா அத்தையே தெரியல. நான் ஒரு கச்சேரி பாடினேன் ரீசெண்டா, என்னோட ரிலேஷன் வீட்டுல பாடினேன். என்னோட மாமா பையன், அவனை எனக்கு தெரியும், அவனுக்கு எனக்கு தெரியாது. அவன் சொல்றான், குடிச்சிட்டு அந்த அங்கிள் சார் அங்கிள் கூட சொல்லல, சார் ரொம்ப நல்லா பாடினாரு சொல்றான். அவங்க அப்பா கிட்டே இது அவங்க மாமா தாங்க, இது சீரியஸா நடந்த விஷயம் இல்லைன்னா உறவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு அவன் சீரியஸா சொல்றான்னா அவன் பேர் கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் உறவு மட்டும்தான் தெரியும். இந்த நாட்டுப்புற இசைலாம் இதுக்கு முன்னாடி தாத்தா இது, பாட்டன் இது, முப்பாட்டன் இது அப்படின்னு அந்த பாட்டுல சின்ன சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது மழலை பாடல்கள், கதை பாடல்கள் இதெல்லாம் சொல்லும் போது இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு என்ன நம்ம பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் அழியாம இருக்கணும்னா நாட்டுப்புற இசை இன்னும் முன்னாடி இருந்தாம இன்னும் டெவலப் ஆகி வளர்ச்சி தரும். இதுதான் மாணவ மேம்பாட்டில் நாட்டுப்புற இசை பங்களிப்பு. அடுத்த இயல் என்னுடைய 4ஆம் இயல்.
மானுட மேம்பாட்டில் தென்னக செவ்வியல் இசையின் பங்களிப்பு. தென்னக செவ்வியல் இசை என்பது தென் இந்தியாவின் பாரம்பரிய கலை இசை மரபாகும். இதுல முதல்ல இது எல்லாமே கொஞ்சம் பிராக்டிகல் ஓரியன்டா போகும். இதுல தொடக்க பயிற்சி முறைகள் அதெல்லாம் பத்தி நான் வந்து சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல நம்ம வாய்ஸ் வோக்கல் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி குரல் நாட்களை பத்தி சின்னதா தெரிஞ்சுட்டாதான் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். எல்லாருமே பாட்டு கத்துக்கிறவங்க, பாட்டு கத்துக்காதவங்க, இல்ல கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நம்ம இது எல்லாருமே வந்து தெரியும். இதுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் பாக்ஸ்க்குள்ள வோக்கல் கார்ட்ஸ் இருக்கு. வோக்கல் கார்ட்ஸ் ஒரு மெல்லிய ஒரு சத மாதிரி ஒரு வோக்கல் கார்ட்ஸ் உள்ள வந்துருக்கு. அது ஃபிளிப் ஆகும். நம்ம பேசும்போது குரல் எப்படி வருதுன்னா, நம்ம நுரையீரல்ல இருந்து வர காத்து இது வழியா வந்து வெளியில வருது. அப்போ வரும்போது என்ன ஆகும்னா அது ஃபிளிப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சுத்தி வச்சிருக்கேன். இது வந்து சி ஸ்கேல், ஒரு கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சுத்தி இது அலைவரிசையை சொல்லும்போது 131 ஹெர்ட்ஸ், HZ அப்படின்னு சொல்லுவோம். 131 ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இந்த சா அப்படின்னு பாடும்போது எல்லாம் வைப்ரேஷன் நிறைய சொன்ன பார்த்தீங்கன்னா டோர் மாதிரி இருக்கும்னு. இது 131 தடவை போயிட்டு வரும். எவ்வளவு செகண்ட்ஸ்ல? ஒரு செகண்ட். இமேஜின் பண்ண முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? சான்னு சொல்லும்போது 131 தடவை க்ளோஸ் ஆயிடும். அப்போ எவ்வளவு மெல்லிய நான்னு பார்க்கணும். இப்போ இது சி ஸ்கேல், சா சா அப்படின்னு பாடும்போது அதுக்கு 150 ஹெர்ட்ஸ்னா 150 தடவை பண்ணணும். ஓகே, இதுதான் நம்ம குரலோட நேச்சர். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்படின்னு கத்துனோம்னா இது அவ்வளவு தடவை ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். கத்த ஆரம்பிச்சா அப்போ கத்திக்கிட்டே இருக்கும் போதே ஆயிடும், நம்ம அறியாம இந்த வோக்கல் கார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே, நார்மலா பேசுறதுக்கும் சரி, பாடுறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இது சரியா யூஸ் பண்ணாம இருந்தா ஒரு டைத்துல என்ன ஆயிடும், இந்த க்ளோஸ் ஓபன் இருக்குல்ல அது க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அப்ப இங்கேருந்து வர காத்து என்ன பண்ணுவோம், அந்த வோக்கல் கார்ட்ஸை பிடிச்சு புஷ் பண்ணும், அப்படி தள்ளுல. ஒரு துரு பிடிச்ச கதவு, நார்மல் டோரை நம்ம திறக்கிறதுக்கும் ஒரு துரு பிடிச்ச கதவை திறக்கிறதுக்கும் கஷ்டம். அப்ப என்ன ஆகும், வர காத்தை நம்ம புஷ் பண்ணி அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். வோக்கல் கார்ட்ஸ் அதுக்கு பேச்சு வராது. அதனால இந்த குரல் நாட்களை நம்ம எப்பவும் பாதுகாப்பா வச்சுக்கணும். அது எப்பவுமே ஈரப்பதமாவே இருக்கணும் குரல் நாட்கள். அதனாலதான் சொல்றது என்னன்னா, கத்தி பேசாதீங்கன்னா இந்த வோக்கல் கார்ட்ஸ் ரொம்ப மெல்லி. எதுக்கு காலையில எழுந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா, இந்த வோக்கல் கார்ட்ஸ் நம்ம தூங்கும் போது ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது தடிமன் ஆயிடும். நைட் ஃபுல்லா ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால வோக்கல் கார்ட்ஸ் தடிமன் ஆயிடும். அதனாலதான் காலையில நம்ம பேசும்போது என்ன ஆகும், பேஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். குரல் ஒரு 10-11 மணி வரைக்கும் பேஸ் வாய்ஸ்ல இருக்கும். ஈவினிங் மதியானம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். அப்ப அந்த குரல் நாட்கள் தடிமனா இருக்கும்போது பேச்சு வராது, அது மெல்லிசா இருக்கும்போது தான் பேச்சு வரும். அதனாலதான் காலையில எழுந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, காலையில ஃபுல்லா வாய்ஸ் எக்யூப் பண்ணிட்டோம்னா ஈவினிங் பாடும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக அந்த காலை பயிற்சி வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து இந்த குரல் நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுறவங்களுக்கும் சரி, பாடுறவங்களுக்கும் சரி, குரல் நாட்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. அடுத்ததா இந்த தொடக்க இசை பயிற்சிகள்ல ஒரு மாணவன் முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த நிலையில இருப்பான், அவனுக்குள்ள இசை போக 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 அவனோட நிலை எப்படி மாறுங்கிறது ஒரு சின்ன செயல்முறையா நான் காமிக்கிறேன். என்னோட மாணவர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க இந்த தொடக்க இசை பயிற்சிகள் அவங்க ஒரு 2 வந்து பாடி பார்ப்பாங்க. அதுலேருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்வன் கிருஷ்ணா, செல்வன் கேஷவ். இப்போ முதல்ல மாணவர்களுடைய சதவரிசை எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது போகுது.
இந்த பக்கம் வந்துடும். முதல்ல அசைவுகள் வராது. சரி கமா அப்படிதான் போகும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சரி கமா சரி கமா பத நி சா சா நி த ப ம க ரே சா. இதுலயே சில வருடங்களுக்கு அப்புறம் இத அகாரமா பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படின்னு பண்ணுவோம். இவங்க இப்போ ஜண்ட வரிசையில அது நிறைய பிரயோகங்கள் வரும். அதுல ஒரு ஜண்ட வரிசையில அகாரமா பாடிப்பாங்க. சார் முதல்ல ஸ்வரம் மட்டும் sa sa ri sa sa ri sa ri sa sa ri ri ga ga ma ma ri ri ga ri ri ga ri ga ri ga ga ma ma ba ba ga ga ma ga ga ma da ma ga ga ba 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 da da a இந்த பயிற்சிகள்லாம் இருக்குன்னா கமகம் சொல்றோம்ல, அந்த அசைவுகள் வேணும். இந்த கீர்த்தனை எல்லாம் பாடும்போது இந்த அசைவுகள் இருந்தாதான் அது பாட வரும். அதற்காக தான் இந்த அசைவுகள் அகாரத்தில் சொல்லி கொடுப்போம். இதே அடுத்த நிலையில ஒரு வர்ணம் பாடுறோம் அப்படின்னா ஒரு வர்ணம் பாடுறோம். இது அடுத்த நிலை, வர்ண நிலை. இதுக்கு அடுத்தது கீர்த்தனைகள் நிலையில் ஒன்று இருக்கு. ஒரு லைன் மட்டும் பாடி பார்க்கலாம் கீர்த்தனையில. அடுத்த நிலை பஞ்சரத்தன கீர்த்தனைகள். அதுல சில ஸ்வரங்கள் மட்டும் பாடி பார்ப்பாங்க. பாணி பம பனி பமானி பம பனி பா மம பமா கம பனி பா பனி சரி சா ச பா பமரி சனி பம ச சரி பனி சரி ரே சானி பம ஜெகதா நகாரகா ஜய ஜானகி பிராணநாயகா ஜெகதா இதெல்லாம் இவங்க ஒவ்வொரு நிலைகள், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எடுக்க இதெல்லாம் எடுக்கிறதுனா இந்த அகாரம் சொன்னேன், அதெல்லாம் ஒரு பெரிய மூச்சு பயிற்சி. அது வரைக்கும் நம்ம மூச்சு பிடிச்சிப்பாங்க. அவ்வளவு பிரெத் கண்ட்ரோல் இதுல இருக்கு. இந்த மாணவர்கள் அதுல பாட 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 மூச்சு பயிற்சி ஜாஸ்தியாகும். மனசு ஒரு இப்போ பஞ்சரத்தனை கீர்த்தனை பாடுறதுனா நிறைய ஸ்வரங்கள் இருக்கும். அது அவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது.
அதுக்கு அவ்வளவு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி தேவைக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இதை படிக்காம சொன்னேன். நன்றி. தேங்க்யூ. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த ராகம் வந்து சினிமா பாட்டு தெரியும், எல்லாருக்குமே சினிமா பாட்டுகள் தெரியும். அப்போ இந்த மாணிக்கோட ராகத்துல ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு சினிமா பாட்டையும் ஒரு கீர்த்தனையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கீர்த்தனை பாடுறேன். देवदेव कलयामि ते शरणाम्बुज सेवनम् देवदेव कलयामि ते शरणाम्बुज सेवनम् देव देव कलयामि ते பூப்பறித்தேன் இந்த பூம்பாவைக்காக நான் தொடுத்தேன் இந்த பூமாலைக்காக மாலையுடன் திருமாங்கல்யம் சூடி கையணிப்பேன் நல்ல கண்ணூஞ்சலாடி கேட்காது போலிர காதல் என்னும் கீதை நானும் படிப்பேன் நான் காலம் முழுதும் கண்ணன் தொடும் ராதை போல இருப்பேன் அம்மம்மா கண்ணம்மா ஆசை என்னும் மழை ஓயாது ஓயாதம்மா ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ பத பத மம பத பத மம பத பம பத மம பத மகரி சரி கரி சரி கம கரி சரி கம மம கரி சரி கம பத மகரி சரி கரி கம கம பம பத நீ தனி பதனி பதனி சா 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 நீ சனி சா 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 நீ சனி சா சா நீ சனி 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 தனி சனி சனி தனி கரி 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 சனி 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 பதனி சனி கா ரி சா நீ த க ரி சா நீ த கரி சா நீ த கரி சனி த நி சனி கரி சனி த ரி சனி த பதனி கரி சனி த ரி சனி த பசனி த பம அல்லாஹ் உன்னாடிப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இந்த வார்த்தைகள் புரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் கீர்த்தனைகள் பாடினே ஆரம்பிக்கும் நல்ல ஒரு சினிமா பாட்டு பாடணும்னு இதே ஒரு மாநில மேம்பாடு தான். மிக்க நன்றி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை முடிச்சுட்டு என்னோட நிறைவு இயல் வந்து 5வது இயல் மானுட இசை வழி மனவளம் வாழ்க்கை வளம் பண்பாட்டு மேன்மை. இதுல நான் சயின்டிபிக்கல் அப்ரோச்சஸ் சிலர் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இசையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இசையை பத்தி எல்லாருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஓகே. இசை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இது இசை போய் எப்படி மூளையில என்ன பண்ணுது அப்படிங்கிறத சில அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணுங்கிற தாட் எனக்கு வந்தது. நான் ஒரு பொறியியல் மாணவனால சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது எனக்கு உதவி புரிந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம், ஏன்னா அங்கதான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. மிஸ்டர் வெங்கடேஷ் இருக்கார். அவங்களோட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணி அவங்க மாணவர்கள்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பிளே பண்ணி காமிக்கேன். அது கொஞ்சம் நீங்க கண்ணை மூடிட்டு அந்த வீடியோ வேணா ஒரு ஆடியோ பிளே பண்றேன். கண்ணை மூடிட்டு எனக்காக அதை கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா அது கேட்டாதான் அடுத்தது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஜஸ்ட் கண்களை மூடி இந்த மியூசிக் மட்டும் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்.
அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கலாம். அப்படியே இருக்கலாம். எல்லாரும் கண்ணை திறந்துக்கலாம். இப்போ 4 விதமான இசையை நான் வந்து ப்ளே பண்ணேன். தெரிஞ்சதா அப்படின்னா முதல் இசை இது, அடுத்த இசை எல்லாம் ஒரு 2 நான் ப்ளே பண்ணது 1 நிமிஷம் தான் ப்ளே பண்ணேன். 4 நிமிஷத்துக்கு ப்ளே பண்ணேன். உங்க மூடு சேஞ்ச் ஆக உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இசைக்கும் நமக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு வீடியோ மட்டும் அது இது ஆக்சுவலா ஒரு பேய் படம். ரொம்ப நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன்.
எனக்கே பயமா இருக்கும். இது பார்த்துட்டீங்க இந்த வீடியோ, உங்களுக்கு பயம் எப்படி ஃபீல் ஆகுது தெரியல. தனியாக உட்காந்து பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு இந்த படம். இதுவே அந்த இசை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்லலாம். இந்த மியூசிக் எவ்வளவு வந்து இது வந்து ஒரிஜினல் மியூசிக். ஓகே, இப்போ இதையே வேற மாதிரி இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவை. அவ்வளவுதான். இதான் இம்பாக்ட். ரெண்டு வீடியோக்கும் நான் வீடியோ ஒண்ணுதான், சவுண்ட் எஃபெக்ட் மாறதுனால அந்த ஃபீலிங்கே அந்த எமோஷனே நமக்கு வந்து மாறி போயிடுது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இப்போ இது பார்த்துட்டோம், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம மனசுல என்னென்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு முதல்ல நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி முதல்ல என்னன்னு தெரியும். பிரெயினை பத்தி நம்ம தெரிஞ்சாதான் அதுக்குள்ள மியூசிக் என்ன பண்ணுதுன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு முதல்ல பிரெயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேட் ஆஃப் நியூரான்ஸ். நியூரான்ஸ்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நியூரல் நெட்வொர்க். நியூரல் நெட்வொர்க்லாம் சேர்ந்ததுதான் நர்வஸ் சிஸ்டம். அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வரும். பெரிஃபரல் வந்து பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம மியூசிக் எதுக்கு வந்து அவசியம், அது கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, மியூசிக் கேட்க அந்த நியூரான்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த நியூரான்ஸ் தான் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணும். அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகிருக்கும். நியூரான்ஸ்குள்ள கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகும். பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆஃபீஸ்லாம் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கோ பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம மூளை அதிகப்படியான செயல்பாடுகளுக்கு உட்படும் போது அந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் வந்து நடக்கும். அப்படின்னா என்னன்னா, பிரெயின் நியூரான்ஸ் சொல்லியிருக்கேன், நியூரான்ஸ் கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகிடும் போது இட்ஸ் லைக் லைட் அப்படியே அங்கங்கே எரிகிற மாதிரி தெரியும். நம்ம மூளையை வந்து ஸ்கேன் பண்ணும்போது அந்த டிவைஸ் வச்சு பார்க்கும்போது லைட்ஸ் அங்கங்கே எரிகிற மாதிரி தெரியும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேகத்துல இருக்கலாம் ஸ்டார்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும். அங்க அவ்வளவு பிளிங்கான எப்படி இருக்கும். இது அந்த ரீஜன் எப்படி இருக்கும்னா, நம்ம மூளை அதிகப்படியான செயல்பாடுகள் ஆக்கும் போது அந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் ஏற்படும். ஓகே, இசையை கேட்கும் போது அந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் ஏற்படும். ஏன்னா இப்ப நம்ம மூளையில நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஒரு பார்ட் வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணும், ஒரு பார்ட் வந்து திங்க் பண்ணும், ஒரு பார்ட் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு வந்து பார்க்கும். அது மாதிரி ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து இருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம், இசை ஏன் கேட்கணும் அப்படின்னா,
சைக்காலஜில வந்து ஒன்று சொல்லுவாங்க, யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படிம்பாங்க. நீங்க ஒரு பொருளை யூஸ் பண்ணாம இருந்தா அது வீணா போயிடும். இப்போ மூளையில நிறைய பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப பார்ட்ல நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல என்ன ஆயிடும்னா ஒரே ஒரு வேலையை செஞ்சு 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 என்ன ஆயிடுது, பாக்கி ரீசன்ஸ்க்கு நம்ம ஒர்க் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம கைக்கு ஒர்க் கொடுக்குறோம், காலுக்கு ஒர்க் கொடுக்குறோம்னா வெறும் கைக்கு மட்டும் நம்ம ஜிம்ல வந்து இந்த பண்ணிட்டு இருந்தோம்னா கால் சோர்ந்து போயிடும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், கை மட்டும் தான் ஆடிட்டு இருக்கணும், தவிர காலால எழுந்திரிச்சு நிற்கவே முடியாது. அதே மாதிரி மூளைக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம டெய்லி ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாலும் அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இசையை கேட்கறதுனால இசையை கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலே மூளையோட ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அந்த இசையை நம்மளால ரசிக்க முடியும். நீங்க எல்லாருமே நான் எல்லாருமே அந்த இசையை ரசிக்கிறோம் அப்படின்னாலே என்ன மீன்ஸ் என்னன்னா, நம்ம மூளையில ரைட் பிரைனும் லெஃப்ட் பிரைனும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம ஒரு இசையை ரசிக்க முடியும். இப்போ இசையை கேட்க கேட்க என்ன ஆகும்னா அது மூளையில இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ஃபங்க்ஷன் பண்ண தோணும். இதுக்கு நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா செல் எல்லாமே செல் மெம்பரேன் தான் சொல்லுவோம். செல்குள்ள ஃப்ளூயிட்ஸ், இன்டர்னல் ஃப்ளூயிட், எக்ஸ்டர்னல் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு செல்லுக்கு என்ன ஆகும்னா இன்டர்னல் ஃப்ளூயிடுக்கு வந்து இம்பேலன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் வந்து எல்லாம் பாஸ் ஆகிட்டு ஓகே. அந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல்ஸ் தான் வந்து பாஸ் ஆகும். அதை தான் நம்ம எலக்ட்ரோட்ஸ் மூலியமாக அதை வந்து கேப்சர் பண்ணுவோம். நம்ம அந்த இசிஜி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் தான். அந்த வேவ் ஃபார்ம்ஸ் வந்து கேப்சர் பண்றது இசிஜி ஹார்ட்டுக்கு. அதே மாதிரி பிரைனுக்கு இருக்க வேண்டியது வந்து இஜி வேவ்ஸ். ஓகே, இது வரைக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலா போல, இது வரைக்கும் இஜி வேவ்ஸ் அந்த பிரைன் வேவ்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் பண்ணது, நாங்க அங்க சாஃப்ட்வேர் பண்ணது என்னன்னா, முதல்ல இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிவைஸ். கேப் மாதிரி இருக்கு. உள்ள காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இது வந்து எலக்ட்ரோட்ஸ். இது சாஸ்திர பல்கலைக்கழகத்தில் இருக்கு. நம்ம கேப் மாதிரி போட்டுக்கலாம். கேப் மாதிரி போட்டுக்கலாம், அந்த ரீடிங்ஸ் தான் வந்து இருக்கணும். இதுல உள்ள எலக்ட்ரோட்ஸ் தான் வந்து கேப்சர் பண்றது. ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்து வச்சுக்குவோம். ஜஸ்ட் கேப் இங்க வந்து கிளிக் பண்ணிடுவோம். அதுதான் அந்த டிவைஸ். இதெல்லாம் நாங்க எடுத்த போட்டோஸ், கேப்சர் பண்றதுக்காக எடுத்த போட்டோஸ் இதெல்லாம். சரி, இது பண்ணும்போது இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ மியூசிக் என்னென்னலாம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வேவ்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். பிரைன்ல வந்து நம்ம மூளையில நிறைய விதமான வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு எமோஷன் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம மூளையில ஏற்படக்கூடிய பிரைன் வேவ்ஸ். எத்தனை வேவ்ஸ் இருக்குது? ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, தீட்டா வேவ்ஸ். இந்த மாதிரி 5 விதமான வேவ்ஸ் வந்து எல்லாமே எமோஷன்ஸ். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம எமோஷன்ஸ் பத்தி தான். பெரிய பெரிய குற்றவாளி எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு திடீர்னு எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அவன் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வர எமோஷன்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இதுல இந்த வேவ் ஃபார்ம்ஸ்ல டெல்டா வேவ்ஸ் இருக்கு. அது வந்து 0.1 to 4 Hz லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அது எதுக்குன்னா டீப் ஸ்லீப். அது பண்ணணும்னா அந்த வேவ்ஸ் ஜெனரேட் ஆனாதான் நமக்கு டீப் ஸ்லீப் வரும். அதே மாதிரி தீட்டா வேவ்ஸ், அது வந்து 4 to 8 Hz. அது மெடிடேஷன் லெவல்ல பெறக்கூடிய வேவ்ஸ் வந்து தீட்டா வேவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல்பா வேவ்ஸ். அது வந்து 8 to 12 Hz இருக்கும். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த வேவ் ஃபார்ம் ஜெனரேட் ஆகும். அடுத்து பீட்டா வேவ்ஸ் 13 to 32 Hz. அது ப்ராப்ளம் சால்விங். அப்ப அந்த வேவ்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், காமா வேவ்ஸ். இந்த காமா வேவ்ஸ்ங்கிறது என்னன்னா 32 to 40 Hz வரைக்கும் இருக்கிறது தான் காமா வேவ்ஸ். தட் இஸ் கால்ட் சூப்பர் பிரைன் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் தான் இந்த வேவ்ஸ் ஜெனரேட் ஆகிறதுக்கு காரணம். இந்த வேவ்ஸ் தான் ஜெனரேட் ஆனாதான் நமக்கு கோபம் வருது, தூக்கம் வருது, தூக்கம் வரல அப்படின்னா இந்த வேவ்ஸ் தான் சரியா நமக்கு ஜெனரேட் ஆகல அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, சரி, எதுக்கும் இசைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, இப்ப நான் என்னோட மாணவர்கள் எல்லாம் வச்சு பாட சொல்லி கேட்க சொல்லி அனுப்பேன். இசை சுவைஞர்கள், இசை கலைஞர்கள் அவங்க பாட சொல்லி இருக்கும்போது 4 விதமான டெஸ்ட் வந்துட்டோம். என்ன டெஸ்ட்னா, முதல்ல அவங்க காம் ஸ்டேட்ல இருப்பாங்க, அந்த கேப் மாட்டிட்டு காம் ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அவங்க அண்ணன் முடிட்டு அவங்க உட்காந்துருக்கணும். அடுத்த ப்ராசஸ் வந்து சின்ன சின்ன மேத்ஸ் கால்குலேஷன்ஸ். அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, 2+4 6 6 வந்தா என்ன பண்ணலாம், 2+4 7 வந்தா என்ன பண்ணலாம், ஒரு கான்ஷியஸ்னஸ்க்காக. அதுக்கு அடுத்தது சாங் பாட சொல்லுவோம். பாட சொல்லி அந்த வேவ் ஃபார்ம்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது திருப்பியும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேலை. இதுதான் வந்து பண்ணது. இதுல பார்க்கும்போது அந்த வேவ் ஃபார்ம்ஸ் காமிக்கிறேன். அந்த வேவ் ஃபார்ம்ஸ் இதுதான் அந்த வேவ் ஃபார்ம்ஸ். இது கொஞ்சம் கிளியரா தெரியல, லேப்டாப்ல என்னன்னு தெரியும். இதுல இருக்கு இந்த வேவ் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட் ரெஸ்ட் ஸ்டேட் ஏஎஸ்ஆர்ங்கிறது. அதுக்கப்புறம் மென்டல் ஸ்டேட்ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்றாங்க, மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் சிங்கிங்கிறது அவங்க பாட சொல்லும் போது இருக்குது. அதுக்கப்புறம் மென்டல் டூங்கிறது திருப்பி அவங்க ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு திருப்பி அவங்க ரெஸ்ட் ஸ்டேட் வந்துருவாங்க. இதுல அந்த வேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல அந்த சைட்ல போட்டிருக்கேன், இந்த O1 O2 ஆர்பிட்டல் லோப், ஃப்ரண்டல் லோப், நீங்க வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த வேவ், அந்த அதோட ஃபார்ம் தான் இந்த வேவ் ஃபார்ம்ஸ். அப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பாடும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வேவ்ஸ், காமா வேவ்ஸ் தான் ஜாஸ்தி. அந்த பீக், இந்த லாஸ்ட் மேஜர் வேவ்ஸ், அதுதான் வந்து அவங்க மேஜர் வேவ்ஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த ரீஜன்ஸ் இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து வார் டயக்ராம். இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஆர் ஸ்டேட்ல அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சிங் ஸ்டேட்ல எப்படி இருக்கு, அவங்க பாடும்போது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது அடுத்தது. நீங்க அந்த வார் டயக்ராம் பார்த்தாலே தெரியும், பாடும்போது எவ்வளவு சேஞ்சஸ் வந்து நடந்துருக்கு தெரியும். இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இது இன்னொரு ஸ்டூடெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசம் தெரியும். இதுல ரிலாக்ஸ் ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரிங் பாடும்போது ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அவரோட மனநிலை இன்னும் ஜாஸ்தி இருக்கு. அந்த பாடிட்டு ரிலாக்ஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்டேட் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. இது எதை உணர்த்துது அப்படின்னா, மியூசிக் இசைங்கிறது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் அல்ல. இதுல நான் அறிவியல் பூர்வமா நான் 20 வருஷம் பாடிட்டு இருந்தாலும், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும், அது இத்தனை நிலையில ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே தவிர, அது மானுட மேம்பாட்டுக்கு அறிவியல் பூர்வமாக இவ்வளவு சேஞ்சஸ் நமக்கு வந்து தெரியுது. இது பாட சொல்லியும் கேட்டோம், ஒரு 5-6 பேரை கேட்க சொல்லியும் கேட்டோம். அதுக்கு அந்த கிராஃப்ட்ஸ் தான் இருக்கு. 2 ஸ்டேட்லையும் பார்க்கும்போது நார்மலா ஒரு மானுடம், ஒரு மனிதன் நிலைமையில இருக்கிறதுக்கும், ஒரு பாடும்போதும் பாடுறதை கேட்கும் போதும் அவங்க மனநிலைமை மாறுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்துருக்கு. இதனால எல்லோரும் இசையை அன்றாட வாழ்க்கையில, அது நம்ம பழுத்தைக்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி டெய்லி ஒரு இசையை வந்து கேட்டுட்டே இருக்கணும். இசையை கேட்க 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 என்ன ஆகுனா மனசு மிருதுவாகும். இது அதனாலதான் அறிவியல் பூர்வமா பண்ணிருக்கேன். நான் எவ்வளவுதான் சொன்னாலுமே அறிவியல் பூர்வமான விஷயம் இருந்தாதான் அது எல்லாருக்கும் போய் சேரும். இதுக்குதான் இந்த ஆய்வு. நவீன பாட்டு பாடினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் தூங்குவாங்க, எல்லாரும் மனசு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுங்கிறது மட்டும் இல்லாம, இதை ஒரு ஆய்வாகி அது ஒரு அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிச்சு இசைக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்லி கடைசியா நிறைவா ஒரு வார்த்தையை சொல்றேன். இது நானா எழுதினது. இசைய கேட்க கேட்க மனசு போல சாஃப்டா, மனசு மிருதுவா இருக்க 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 மனசுல இருக்க வன்மம் குறையும். மனசுல வன்மம் குறைய குறைய மனிதனிடையே இருக்க ஈகோ குறையும். ஈகோ குறைய குறைய
நல்ல கருத்துகள் ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்ளலாம். நல்ல கருத்துக்கள் பரிமாற புதிய விஷயங்கள் தோன்றும். புதிய விஷயங்கள் தோன்ற நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கா உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆய்வை உங்க முன்னாடி சமர்ப்பிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்கேன். ஆனா கால நேரம் கருதி ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இசையில இருக்கு. அதனால நான் வந்து என்னோட ஆர்வத்தினாலதான் இந்த டயத்தை நான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இசையில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ரியல் டைமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்ல என்கிட்ட இந்த இசை மட்டும் இல்லை என்றால் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்க முடியாதுங்கிறது ஆணித்தனமாக. அதனால வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அனுபவத்தை ஒரு அறிவியல் பூர்வமாகவும் உங்களுக்கு வந்து நிரூபிச்சு காட்டணுங்கிற எண்ணத்துல எல்லாரும் இசையாக இணையும், மானுடம் மேம்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.